கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுதும் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரே நாள் நல்லது. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரே நாள் நல்லது. ஆகமிய கூடாரங்கள் அழியுமே, இந்த தேவா உந்தன் வாசலில் காத்திருந்தால் போதுமே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். 1000 நாளை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் செல்கிற ஒரே நாள் நல்லது. ஆகமிய கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று தாவீது சொன்னதை நாம் பாடலாய் பாடினோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான ஓய்வு நாள். தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் குடும்பமாய் புறப்பட்டு கொண்டிருப்பீர்கள். துரிதமாக செல்லுங்கள். ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஆலயத்திற்குள் போய் ஜெபத்தோடு அமர்ந்திருந்தால் ஒரு புதிய நன்மை நிச்சயமாக உண்டாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தின் நன்மையினால் நான் திருப்தியாக்குவேன். ஆலயத்தை தேடி போன 12 வருட அந்த கூன் விழுந்த அந்த சகோதரியை ஆண்டவர் சுகம் கொடுத்து திருப்தியாக்கினார். ஆலயத்திற்கு தேடி போன சூம்பின கை உள்ள வாலிபனை என் ஆண்டவர் ஆலயத்தில் வைத்து எழுந்து நிற்க வைத்து சுகமாக்கி திருப்தியாக்கி அவனை அனுப்பினார். குழந்தை இல்லாமல் ஆலயத்தில் வந்து விழுந்து கதறின அன்னாளை விசாரித்து அருமையான ஒரு தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கொடுத்து திருப்தியாக்கினார். ஆலயத்திற்கு போகும்போது பயபக்தியோடு செல்லுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள். பயபக்தியோடு நடுக்கத்தோடு அவரை சேவியுங்கள். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே நீங்கள் திரும்பி வரும்பொழுது ஆலயத்தின் நன்மையோடு கூட நீங்கள் புறப்பட்டு வருவீர்கள். ஆலயத்தை நேசியுங்கள். ஆலயத்திற்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாய் இருங்கள். அது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டை நீங்கள் கனப்படுத்தினால் ஆண்டவர் உங்கள் வீட்டை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாளாய் பரிசுத்த நாளாய் உங்களுக்கு அமைவதாக. ஜெபிப்போமா? ஓய்வு நாளுக்கும் தேவனாய் இருக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்திற்கு உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். எங்களோடு கூட வருவீராக. கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீர் வாசமாக இராவிட்டாலும் நாங்கள் கூடி வரும்போது எங்கள் நடுவில் நான் எழுந்தருளுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆகவே இந்த நாள் எங்கள் சபை ஆராதனை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். தேவ சித்தம் எங்கள் சபையிலே வெளிப்படட்டும். தேவ சத்தம் எங்கள் சபையிலே கேட்கட்டும். நாங்கள் பாடுகிற ஆராதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் சபைக்குள்ளே தேவன் உலாவுவதை எங்கள் ஆவிக்குரிய கண்களிலே தெளிவாய் நாங்கள் பார்க்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் பேச போகிற நம்முடைய தெய்வீக வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரோஜனமாய் மாறும்படி அதை கவனமாய் கவனித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளில் உலகம் முழுவதும் நடக்கிற அத்தனை சபை ஆராதனைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அநேக புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரும். அநேகரை ரட்சித்தருளும். அநேகரை சபைக்குள் சுகமாக்கியருளும். அநேக சத்துருவின் கட்டுகளை உடைத்து விடுதலை செய்தருளும். இது உம்முடைய நாள். பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.